ஹே காஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2000 வந்த ஒரு தமிழ் ஃபேமிலி ட்ராமா ஃபிலிம். இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 166 மினிட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், சாமி இவருக்கு 3 பிரதர்ஸ் இருப்பாங்க. தன்னுடைய பிரதர்ஸை நல்லாவே பார்த்துப்பார். இவர் ஒரு பொண்ணை விரும்புவார். அவங்களுக்கு இவங்களை பிடிச்சிருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா உங்களுடைய தம்பி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் தம்பிங்க தான் எல்லாமே. இவர் கஷ்டப்பட்டு அந்த தம்பியை வளர்த்து ஒருத்தரை போலீஸ் ஆஃபீஸராகவும் இன்னொருத்தரை டாக்டராகவும் ஆக்கிடுவார். அது மட்டும் இல்லாமல் 3 பேருக்கும் நல்லா மேரேஜும் பண்ணி வச்சுருவார். 3 பேரில் நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா கடையில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அதாவது ஒரு ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். மற்றவங்க டாக்டராகவும் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறப்ப நம்ம படிப்பு இல்லைனாலும் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுயமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுப்பார். அதுபடியாக இவருடைய பொருள் தான் எல்லோரும் விரும்பி வாங்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வில்ல இவருடைய மொத்த பிராண்டையும் வாங்கிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவார். பட் நம்ம ஹீரோவுக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இருக்காது. இதே நேரத்தில் இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா, இவருடைய கடைசி தம்பிக்கு மேரேஜ் நடக்கணும்னா நீ உன் 3 தம்பிங்களே விட்டு பிரிஞ்சிடணும், திரும்பி நீ அவங்கள பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். இந்த தம்பிங்க தான் எனக்கு முக்கியம், அவங்க நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு போகலான்னு ஒரு முடிவு எடுப்பார். இதுக்கப்புறமா என்ன ஆச்சு? நம்ம ஹீரோ அவருடைய பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனாரா? இவருடைய அண்ணா இவர் கூட இருந்தாங்களா? இல்லைன்னா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்களா? இவங்க கிட்டேருந்து பிரிஞ்சு போகணுன்னு சொன்ன அந்த ஒரு நபர் யார்? அவங்களுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம்? கடைசியில் அண்ணன் தம்பிங்க ஒன்றா இருந்தாங்களா இல்லையா? இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.